20 ஜூன் 2025 ஹெட்டிங்லி லீட்ஸ்ல இந்தியா முதல் டெஸ்ட் மேட்ச்னுடைய டே 1 ஆடிட்டு இருக்காங்க இங்கிலாந்துக்கு எதிராக. அந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது, அதாவது இந்த டே 1 பிளே நடக்கும்போது எல்லாரும் அப்படியே பரபரப்பா பேசிட்டு இருந்தது சுப்மன் கில்லை பத்தி. ஏன் அவர் முதல் முறையா இந்தியாவுக்காக டெஸ்ட் கேப்டனா களமிறங்கி இருக்கிறாரே அதனாலயா அப்படின்னு கேட்டா இல்ல ஒருவேளை அன்னைக்கு நல்லா பேட்டிங் ஆடினாரே அதனாலயா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைங்க. அப்ப எதனால எல்லாரும் சுப்மன் கில்லை பத்தி பேசினாங்க அப்படின்னு கேட்டா அவர் போட்டிருந்த சாக்ஸ் கலர்னால. டே 1 டெஸ்ட் மேட்ச்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல, யூஸ்வலா டெஸ்ட் மேட்ச்னாலே ஒயிட்ஸ்ல தானே வருவாங்க, அதே மாதிரியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருந்தாரு சுப்மன் கில். ஆனா அவர் போட்டிருந்த சாக்ஸ்னுடைய கலர் பிளாக். மேரில்பர்ன் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு சொல்ற எம்சிசினுடைய ரூல் புக், அந்த ரூல் புக் தான் ஐசிசி பரவலா கிரிக்கெட் ரூல்ஸுக்கான சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தா பயன்படுத்துறாங்க. அந்த ரூல் புக்ல 19.45 அப்படின்ற அந்த செக்ஷன்ல இருக்கிற ரூல், டெஸ்ட் மேட்ச்ல உங்க ஒயிட்ஸ் கூட சேர்த்து நீங்க போடக்கூடிய சாக்ஸ் அதோடைய கலர் ஒயிட்டா இருக்கலாம், கிரீம் கலர்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா லைட் கிரேல இருக்கலாம். இந்த 3 கலரை தாண்டி வேற எந்த கலர்லயும் இருக்க கூடாது அப்படின்றதான் அந்த ரூல் சொல்லுது. சரி, சுப்மன் கில் பிளாக் சாக்ஸ் போட்டு இந்த ரூலை மீறிட்டாரே அதனால என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப அடுத்து அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்களாம். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒருவேளை இது டெலிபரேட்டா வேணும்னே சுப்மன் கில் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்தா 10-20% மேட்ச் ஃபைன் பண்ணுவாங்க. அப்படி இல்ல இது தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வார்னிங் கொடுப்பாங்க அப்படின்றதுதான் இந்த ரூல் சொல்லுது. அடுத்த நாள் டே 2லயே அவரு ஒயிட் சாக்ஸ் போட்டு வந்துட்டாரு அப்படின்றத பார்த்தோம். ப்ராபப்ளி ட்ரைனிங் செஷனுக்கு போட்ட அதே சாக்ஸ் அப்படியே போட்டு மேட்ச் ஆட வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வார்னிங்கோட விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேங்க ஐசிசி நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா.